இங்க பாருங்க, தயவு செய்து பேக்கதை சொல்லிடாதீங்க. எனக்கு பேக்கதை என்ன சரியான பயம். எனக்கு பயம். சும்மா அலட்டாது. அக்கா பெரிய கதை சொல்றேன், உங்களுக்கு பேக்கதை எடுத்து நிப்பான். அக்கா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது பாருங்க, ஒரு குழந்தைன்ற கதை. அது என்ன குழந்தைன்ற கதை என்று சொல்றீர்கள்? சரி சொல்லுங்க. குழந்தைனாலே எல்லாருக்கும் விருப்பம் தானே. கொஞ்சம் பொறுங்க. நானும் எங்களுடைய குழந்தை பருவத்தை பற்றி நாங்க பட்ட பாடுகள், ஓடின ஓட்டங்கள், அதெல்லாம் பற்றி ஒரு கதை எழுதுறேன். அதை சொல்லுவேன், கேட்குறீங்களா? இவர் இப்ப சான்ஸ் கிடைக்கும் வந்து பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. அமைதி அமைதி. இங்க பாருங்க, இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. வந்த இடத்துல இந்த கதையை சொல்ல விடுங்கோ. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யூதேய நாட்டில் கன்னியொரு மரியாளாளே. யூதேய நாட்டில் கன்னியொரு மரியாளாளே. அவள் தெய்வ பயம் புனிதம் கொண்டு வாழ்க்கை வாழ்ந்தாளே. அவள் தெய்வ பயம் புனிதம் கொண்டு வாழ்க்கை வாழ்ந்தாளே. அவளை இயேசு தாயார் தேவன் தெரிந்தெடுத்தார். அவளை இயேசு தாயாய் தேவன் தெரிந்தெடுத்தார். அப்ப இதற்கான் பைபிள்ல நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரியா சொன்னீங்க. அந்த காலத்துல டாக்ஸும் இல்ல, வாட்ஸ்அப்பும் இல்ல. சொல்றேன் கேளுங்கோ. காவியில் தூதனை ஆண்டவர் அனுப்பி வைத்தார். காவியில் தூதனை ஆண்டவர் அனுப்பி வைத்தார். அவன் மரியாதையிடம் செய்தி சொன்னான். அவளிடம் செய்தி சொன்னார். என்னது? வானத்தில் இருக்கிற தூதன் பூமிக்கு வந்தவரோ? மரியாதை என்ன சொன்னவர்? கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி, மரியாதை பயம் வேண்டாம், கிருபை நீ பெற்றவள். மரியாளே பயம்
தேவி எங்களின் இயேசுவின் தாயாராயிருப்பதற்கு. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப சந்தேக பிசாசு இங்கே இருக்குதோ? நான் இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன். இந்த பிறப்பு ஒரு அதிசய பிறப்பு. தூய நல்லாவியார் கருவுற்ற இயேசுவை, தூய நல்லாவியார் கருவுற்ற இயேசுவை மடியினிலே சுமந்தாள் மரியாள், மடியினிலே சுமந்தாள் மரியாள். தூதன் யோசேப்போடு சொப்பனத்தில் பேசி, தூதன் யோசேப்போடு சொப்பனத்தில் பேசி, தேவன் தெரிந்தெடுத்தார் யோசேப்பை, தேவன் தெரிந்தெடுத்தார் யோசேப்பை. காலம் வந்தபோது மரியாள் குழந்தையை பெற்றெடுத்தாள். எப்படி பெற்றெடுத்தாள்? எங்கே பெற்றெடுத்தவர்? என்ன பசுமையான காலத்தில் இருந்தது? அருமனை மருத்துவத்தில் இருந்தது அந்த நேரம். யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊரினிலே சத்திரத்தில் இடமில்லாததினால் மாட்டு தொழுவத்தில் யோசேப்போடு தனியே இயேசுவை பெற்றெடுத்தாள். பாவம், தனியே மாட்டு தொழுவத்திலேயா? பரமசேனையின் தேவதூதர்கள் திரள் திரளாய் வானிலிருந்து, பரமசேனையின் தேவதூதர்கள் திரள் திரளாய் வானிலிருந்து இறங்கி வந்து பாடி மகிழ்ந்தார். ஆதியாரோ பாடி மகிழ்ந்தார். இறங்கி வந்து பாடி மகிழ்ந்தார். ஆதியாரோ பாடி மகிழ்ந்தார். அப்படி அவர்கள் என்னெல்லாம் பாடி மகிழ்ந்தார்கள்? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையற்றும் உண்டாயிருக்கும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையென்றும் உண்டாயிருக்கும். சமாதானமும் பூமியிலே மனிதர் மேலே பிரியமுமே. சமாதானமும் பூமியிலே மனுஷர் மேலே பிரியமுமே உண்டாயிருக்கும். 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 அடையப்பா சால தூதர்கள் மட்டுமா பார்க்க வந்தது? இல்லை, தேவன் வந்தவே. ஆமாம், யார் தந்த விடியத்தல் என்றால் வயல்வெளியிலே இரவிலே மந்தியை காத்துக் கொண்டிருந்த மேய்ப்பனிடம் தேவ தூதர்கள் வந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொன்னார். ஆஹா, உங்களுக்கு என்று உங்களுக்கு என்று உங்களுக்கு குழந்தையொன்று பிறந்துள்ளது. குழந்தையொன்று பிறந்துள்ளது. கர்த்தரீசு இரட்சகராய், கர்த்தரீசு இரட்சகராய், தாவீதின் ஊரினிலே பிறந்துள்ளார். தாவீதின் ஊரிலே பிறந்துள்ளார். இதை கேட்ட மேய்ப்பர்கள் துள்ளி எழுந்து விரைந்து பரிசுகளை எடுத்து சென்று குழந்தையை பணிந்தார்கள். சர்வீஸை விட அந்த தூதர்களின் சர்வீஸ் எவ்வளவு நட்சத்திரமே அவர்களை வழி நடத்த கிழக்கில் இருந்து எரிசலை வந்து சேர்ந்தார். நட்சத்திரமே அவர்களை வழிநடத்த கிழக்கிலிருந்து எருசலேம் வந்து சென்றார். சாஸ்திரிகள் அவர்கள் யாவரும் கருத்தையெல்லாம் கொண்டு வந்தார். சாஸ்திரிகள் அவர்கள் யாவரும் பரிசையெல்லாம் கொண்டு வந்தார். கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் ராஜாவா பிறக்கிற குழந்தை எங்க பிறக்கும் என்று நினைச்சிருப்பீன? என்னடா இது? ராஜாவா பிறக்கிறவர் அரண்மனையில் தானே பிறந்திருப்பார் என்று நினைத்திருப்பினோம். அப்ப அவர்கள் ஏதாவது ராஜாவெல்லாம் போயிருப்பார்களா? சரியா சொன்னீங்கள். சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவிடம் போய் யூதனுக்கு ராஜாவை பிறக்கவர் எங்கே? நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது கலங்கினான். ஏரோது கலங்கினான். அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள். எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள்.
கொண்டான் கோபம் கொண்டான் பொறாமை கொண்டான் பொறாமை கொண்டான் திட்டம் தீட்டினான் திட்டம் தீட்டினான் பிள்ளையை கொலை செய்ய மனதில் திட்டமிட்டான் பிள்ளையை கொலை செய்ய மனதில் திட்டமிட்டான் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாகரனை கூட்டி அறிந்தான் அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று ரகசியமாய் அழைத்தான் சாஸ்திரிகளை. ரகசியமாய் அழைத்து என்ன சொன்னவர்? நீங்கள் எல்லாம் சென்று நீர் ஆராதித்தீர். நீங்கள் எல்லாம் சென்று நீர் ஆராதித்தீர். இயேசு மலர்களை காணி பெத்லகேமில் பணிந்திடுவீர். இயேசு மலர்களை காணி பெத்லகேமில் பணிந்திடுவீர். திரும்பி நீரும் செல்வீர், திரும்பி வந்து சொல்வீர். திரும்பியும் செல்வீர், திரும்பி வந்து சொல்வீர். வேறொரு ராஜா நானும் சென்று பணிந்து கொள்வேன். வேறொரு ராஜானும் சென்று பணிந்து கொள்வேன். சாஸ்திரிகள் சொல்லி போட்டினவர். ஏன் சிஸ்டர், அவர் பலத்த களி கேட்டவர். சொன்னதெல்லாம் கேட்டேன். அவர் கொலை செய்ய திட்டம் போட்டார்கள். சரியா சொன்னீங்க. ஏரோதுன்ற திட்டம் நடக்கவே இல்லை. சாஸ்திரிகள் ஆண்டவரை வணங்கின பின் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு சாஸ்திரிகள் வேறு வழியாய் போய்விட்டார்கள். இது ஏரோது ராஜாவுக்கு நல்ல கோபத்தை உண்டாக்கி இருக்குமா? ஏரோது போட்ட திட்டம் என்ன? அங்க நடந்ததெல்லாம் வேற மாதிரி இல்ல போயிட்டு. சரிதான், சாஸ்திரிகள் ஏரோதிடத்தில் பெறாதபடியினா ஏரோது கண்டடைந்து ஏரோது கண்டடைந்து கோபம் கொண்டு கோபம் கொண்டு 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை வெட்டிக் கொள்ள கட்டளையிட்டான். 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை வெட்டிக் கொள்ள கட்டளையிட்டான். இயேசு பாலனுக்கு என்ன நடந்தது? ஏரோதிடமிருந்து தப்பி செல்லும்படி சொப்பனத்தில் தூதனால் யோசேப்புக்கு சொன்னபடி அவன் குழந்தை இயேசுவையும் மனைவி மரியாளையும் கூட்டி எகிப்துக்கு ஓடினான் யோசேப்பு. சென்றாரே யோசேப்பு சென்றாரே, சென்றாரே யோசேப்பு சென்றாரே, சென்றாரே யோசேப்பு சென்றாரே, சென்றாரே யோசேப்பு சென்றாரே. அப்ப எங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா விளங்கி இருக்கும். அவை எங்களை போல நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு ஓடியே போனது. அதற்கு பின் இயேசு நசரேயன் ஊருக்கு போனார். சிஸ்டர், நல்ல கதை சொல்றீங்க சிஸ்டர். அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். இன்றைக்கு இயேசுன்ற புறப்பட்ட கதை. இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு மிச்ச கதையை சொல்றேன். நீங்க திரும்பி பாருங்க, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடின முடிப்போமே. பாடுவோம்